நகைச்சுவை உலகன் தொலைக்காட்சி மெய்யறி உமையும் ஆசான் சிறந்த வச்சியும் அதை பெண்டாட்டிக்கு பயப்படாதவங்களை வச்சு நானே ஒன்று புனைந்திருந்தேன். ஒரு பூதம் சிலப்பதிகாரம் பூதம் சதுக்க பூதம் மாதிரி அது என்ன செய்யணும்னா, மாதத்துக்கு ஒரு நாள் கூட்டம் அந்த ஊரெலாம் கூடிடணும். அது மாதத்துக்கு ஒரு நாள் ஒரு மனிதரை சாப்பிடும். யார் பொய் சொல்கிறாங்களோ அவங்கள பிடித்து சாப்பிடும். எப்படி தெரியும்னாக்கா, பொய் சொன்னால் யாராவது அப்படியே அது உட்காந்துருக்கிற பீடம் அதிரும். பூமி அதிர்ச்சி மாதிரி அங்கே உட்காந்துருக்கவங்களாம் அதிருவாங்க. உடனே அவங்கள பிடிச்சி சாப்பிட்டு போயிடும். அப்புறம் அடுத்த மாதம் கூட்டம் இப்படி இருந்துக்கிட்டே இருந்தது. ஒரு நாள் பொண்டாட்டிக்கு பயப்படாதவங்க யார் அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தன் மட்டும்தான் நான் கை தூக்கணும். மற்றவன்லாம் பயப்படுறோன்னு கையை கட்டிக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு இருந்தான். உடனே பீடம் ஆரம்பிச்சது. பொய் சொல்லிட்டான்னு தெரிஞ்சுட்டு அவனை போய் அடித்து ஏன்டா பொய் சொன்னேன் அப்படின்னுது. அட பூதமே, உனக்கு ஒன்றும் தெரியாது போ, நீ ஒன்றுக்கிட்ட இப்போ பொய் சொல்லிவிட்டா நீ அடித்து சாப்பிட்ருவ, அதோடு போடும். நான் என் வீட்டுக்கு போய் தினம் அவள் கையால் அடியும் உதையும் வாங்கிட்டு இருக்கிறது எவ்வளவு துன்பமானது. அதனால தான் உன் கையாலேயே அடிபட்டு ஒரே நாளில் செத்துருவோன்னு முடிவு பண்ணி தான் நான் போய் சொன்னேன். தெரிஞ்சு தான் சொன்னேன், என்னை சாப்பிட்ருண்டு. உடனே பூதம் சொல்லிச்சு, இப்படிப்பட்ட தண்டனை அது அப்படின்னா நான் ஒன்று அடித்து சாப்பிட மாட்டேன், அவள்கிட்டே போய் தானே அடிபட்டு சாப்பிடான்னு விட்டுட்டு. இது சிரிக்க சிந்திக்க மனைவிக்கு பயந்தவன் என்ற கதை நான் எழுதியது. நன்றி, வணக்கம்.